ரலியல்லாஹு அன்ஹு அரஃபாவுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். அரஃபாவுடைய இடத்திற்கு சென்று ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். 63வது வயதில் அந்த அரஃபாவுடைய இடத்தில் வைத்து முழு மக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் வைத்து தேம்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். முழு மக்களும் பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் கேட்டார்கள், அமீருல் முஃமினீனே, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இந்த இடத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் அந்த உமர் ரலியல்லாஹு எப்படி அல்லாஹ்விடத்தில் முறைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய முடிகள் எல்லாம் படுத்து விட்டது. யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சி நீளமாகி விட்டது. யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், என்னுடைய ஆட்சி நீளமாகி விட்டது, என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விடு யா அல்லாஹ் என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, அதோடு சேர்த்து கேட்டார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி. யா அல்லாஹ், என்னை ஒரு வீர மரணத்தை எனக்கு தந்து விடுவாயாக. என்னை ஒரு ஷஹீதாக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்த நிலைமையில் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடுவாயாக. இன்னும் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் மௌத்தி, என்னுடைய மௌத்தை ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஃபீ பலதி ரசூலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரில் என்னுடைய மௌத்தை என்னுடைய உயிரை கைப்பற்றி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். கையேந்திவிட்டு அவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து மதீனாவில் சுபஹ் தொழுகையை நடத்துவதற்காக வேண்டி முழு மனிதர்களும் வந்திருக்கிறார்கள். அதிகமான சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் சஃபில் நேராக நிற்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாய்ந்து தாக்குகின்றார். அபு லுஅலுவா என்று சொல்லக்கூடிய பயங்கரமான கொடூரமான காஃபிர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாய்ந்து தாக்குகின்றார். முகீரத் இப்னு ஷுஅபா அவர்களுடைய ஒரு அடிமைதான் அபு லுஅலுவா என்று சொல்லக்கூடியவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபில் தொழுவிப்பதற்காக வேண்டி மக்களை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாய்ந்து தாக்குகின்றார். நபியுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றில் ஒரு குத்தும், நெஞ்சில் 2 குத்துகளையும் குத்துகின்றார் கத்தியால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே இடத்தில் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகின்றார்கள். அந்த காஃபிர் பின்னால் இருந்த சஹாபாக்கள் 11 பேரை ஒரே வெட்டுவையாக வெட்டி கொண்டே செல்கின்றார். அனைவரும் இறந்து விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் எழும்பி பார்க்கிறார்கள். மயக்கமுற்று எழும்பி பார்க்கிறார்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் சில சஹாபாக்கள் முன்னால் நின்றார்கள். பார்த்து கேட்டார்கள், நான் சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டேனா? அந்த நேரத்திலும் வயிற்றில் குற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டேனா? அந்த நேரத்தில் சஹாபாக்கள் இந்த அமீருல் உடனே எழுப்பி சொல்கின்றார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் அவருக்கு பேரித்தம்பழச்சாறு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. தண்ணீரில் ஊற வைத்த பெருச்சம்பழத்துடைய தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள். குடிக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றில் அடியில் குத்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த குடிக்கக்கூடிய அந்த பெருச்சம்பழத்துடைய சாறு கீழே வடிய ஆரம்பிக்கிறது. வயிற்றில் குற்றப்பட்டு அந்த குத்துவையில் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் ஓட்டையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. வேற கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆ அரஃபாவில் வைத்து, யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை நபியுடைய ஊரில் வைத்து நீ என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும். வேற
மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே, என்னை ஷஹீதாக மரணிக்க வேண்டும் கேட்ட 2 துவாக்களும் அந்த அரபாவுடைய தினத்தில் வைத்து கேட்கப்பட்ட அந்த 2 துவாவும் அந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தப்பட்ட கத்தி, குத்தப்பட்ட வாள், 40 நாட்கள் நஞ்சில் ஊற வைக்கப்பட்ட வாள், அதனால் குத்தினார்கள். அந்த இடத்தில் மரணித்து விடுகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே, அவ்வளவு முக்கியமான ஒரு தினத்தை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரிகளே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக இந்த அரபாவுடைய தினத்தில், அரபாவுடைய நாளில் இன்னும் 2 நாட்கள் மாத்திரம் தான் இருக்கிறது.